பென் செட் பண்ணுறது வந்து இதில் இதுக்கு இதில் தான் நான் பென் யூஸ் பண்ணுறது வந்து இதில் பென் எடுத்துகிட்டு வச்சா பென் வேண்டாம், மேக்ஸிமம் பென் தேவைப்படாது. நம்ம போய் டச் பண்ணால் ஸ்லைட் சேஞ்ச் ஆனால் போதும். கிடையாது. உடனே ஸோ இனாகிரேஷனில் எதுவும் பார்க்கல. ஓகே ஓகே, அதில் நான் லேட்டு. சரி, ஓகே. இப்போது என்னோடய நேம் சிவா, ஓகேவா? இப்போது உங்களுக்கு மண்டேலேருந்து கிளாஸ் போதா? கிளாஸ் போகுது தானே? எத்தனை கிளாஸ் போயிருக்குது? 4 கிளாஸ் போயிதா? இது 5வது. 4 கிளாஸ் போயிருந்தா இது 5வது தெரியுது. இப்போ ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, எப்படி படிக்கணும், ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தலைவலி இவங்க சொல்கிறத கேட்குறதா அவங்க சொல்கிறத கேட்குறதா அப்படி இருக்கும்ல. அதேமாதிரி நானும் ஒன்று சொல்ல போகிறேன், ஓகேவா? இது நீங்கள் கேட்குறது கேட்காதுன்றது எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும். யாரோ ஒருத்தவங்க, ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஸோ சிலபஸ் பார்த்துருப்பீங்க. யாராவது பேங்கிங்க்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே. இன்னொரு பெரிய விஷயம், கிளாஸில் ஃபஸ்ட்டு பேசணும், ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி, இது ஸ்டூடெண்ட்டு டீச்சர் மாதிரி அப்படிலாம் இருக்கிறது இல்லை. நீங்களாம் ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேவா? இங்கே இருக்கிறவங்க ஃபேக்கல்ட்டி, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் படித்ததுனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போ நம்ம ஸ்கூல்லேயே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா படிச்சுட்டு வந்து நீ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுறான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான், ஓகேவா? அதனால ரொம்ப இந்த பயப்படுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஓகேவா? ஸோ அதனால எதுவாக இருந்தாலுமே ஃப்ரீயாக பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னாலும் அங்கே டவுட்டை கேட்டுருணும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் டவுட்டை கேட்காம வந்ததுனால தான் இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம் இல்லையா? அங்கே டவுட்டு கேட்டுருந்தோன்னா நம்ம இங்கே வந்து உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா யார் இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. நீங்கள் யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை, ஓகேவா? அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா ஜஸ்ட் ஆஸ்க். இப்போ ஸ்லைடு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சா? எப்படி சேஞ்ச் ஆகும்? கொசு உட்காருமா? ஓஹோ, அப்படியா? ஓகே, அதுவும் ஆர்வமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ அப்போ நீங்க சிலபஸை பார்த்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது இல்லையா? மேக்ஸு, ரீசனிங்கு அண்ட் இங்கிலீஷ். இது மொத்தம் 75 மார்க்கு. ஸோ அது 3 சப்ஜெக்ட் தான் அப்படின்னும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் படிப்பாங்கல்ல. 3 சப்ஜெக்ட் எல்லாரும் படிப்பாங்க. ஸோ எல்லாரும் படிப்பாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் எழுதுவாங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த 25 இருக்குல்ல, அதை ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி நான் ரொம்ப நாளா எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காதுன்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஓகே, இந்த 25 கொஸ்டின்ல ஏதோ 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ தான் ஹிஸ்ட்ரி வரப்போகுது, அப்ப நான் அதை விட்டுறேன். சரி, ஜியாகிரபி நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சீங்கன்னா மேபி இந்த 25 கொஸ்டின் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா இந்த 75 எல்லாருமே படிக்க போறாங்க, எல்லாருமே எழுத போறாங்க. அது இன்னொன்னு, இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்கல்ல, எல்லாத்துக்கும் வருவோம்ல. நம்ம ஒரு பியூன் போஸ்ட் போனாலும் கண்டிப்பா வருவோம். ஸோ அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதனால அவங்களுக்கு இன்னும் அது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பா உங்களோட செலக்ஷன் லிஸ்ட்டை என்ஷூர் பண்ண போறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஸோ அதுலயும் யூஸ்வலா சொல்றது தான், நீங்க ஒன்னும் ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஜென்ரலா உங்களுக்கு நார்மல் சிலபஸ் வச்சிருந்தாலே நீங்க ரிசர்ச் பண்ண தேவையில்லன்னு தான் சொல்லுவேன். இப்ப இது வெறும் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் ஒரு டாபிக் வரப்போகுதுன்னும் போது நீங்க மறுபடியும் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? ஜஸ்ட் நோயிங் சம்திங் அபவுட் எவ்ரி திங் அப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா ஜென்ரலிஸ்ட் அப்ரோச்னா அப்படிதான் சொல்லுவாங்க, நோயிங் சம்திங் அபவுட் எவ்ரி திங் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ண தேவையில்ல. இதுனா என்ன, இதுனா என்ன. இன்னொரு விஷயம், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குமா? இருக்கும் தானே? ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நடத்த போற உங்களுக்கு என்ன, ஒரே ஒரு சப்ஜெக்ட் நடத்திட்டு போயிடுவீங்க. ஆனா படிக்க போறது நாங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபியரை வச்சுக்காதீங்க.
அப்போ யூஸ்வலா சொல்றது அதுதான். என்னன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூட படம் எல்லாம் ஏதாவது ரிலீஸ் ஆக போகுது இல்லை, சரி ஏதாவது போனீங்கன்னா போறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் கதையை நான் எப்படி பாக்குறது உட்காந்து, 3 மணி நேரம் கதையை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பயந்துனே சினிமாவுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆக்சுவலா அதே தான். ஆனா நம்ம சினிமாவுக்கு போகும்போது ஜாலியா போவோம். திருப்பி வெளியில வந்தோடனே நம்ம கேட்டோம்னா 3 மணி நேரம் கதையும் நம்மளால ஒண்ணு தவறாம சொல்ல முடியும்ல நம்மளால. ஏன்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம ஜாலியா போய் பண்ணோம் அதை. அதனால அது 3 மணி நேரம் கதையா இருந்தானா, 6 மணி நேரம் கதையா இருந்தானா, ஒரு பெரிய வெப் சீரிஸா இருந்தானா, 8 எபிசோடா இருந்தானா, 10 எபிசோடா இருந்தானா எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்ப அதே மாதிரி இங்கேயும் ஆல்ரெடி நம்ம படிச்ச விஷயம், ஆல்ரெடி எல்லாத்தையும் ஸ்கூல்ல பார்த்த விஷயம், அப்படி இருக்கும்போது அதை நம்ம மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான் இல்ல, மறுபடியும் ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் ஃப்ரீ மைண்டடா வந்து ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னா என்னதான் சொல்ல வராங்க, நானும் 12 வருஷமா படிச்சுட்டு வந்துட்டேன், மறுபடியும் நான் அதை படிச்சுதான் எக்ஸாம் எழுத சொல்றாங்க அப்படின்னா என்ன, ஹிஸ்டரினா என்ன, பாலிட்டினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டடா கிளாஸ். ஓகே, ஃப்ரீ மைண்டடா வாங்க. ஜஸ்ட் என்னென்ன எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம்க்கு ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டமான பெரிய பெரிய புக்கெல்லாம் படிச்சுட்டு நம்ம எக்ஸாமுக்கு போனாலும் அங்க போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபியர் வரும். ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணிடுவீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சது டக்குன்னு மறந்துடும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு என்னன்னா பதட்டத்துல நமக்கு தெரிஞ்சதே வந்துச்சுன்னா அவசரத்திலே தப்பா மார்க் பண்ணிடும். ஓகேவா? ஐயோ நமக்கு தெரிஞ்சது வந்துச்சேன்ட்டு அப்படி அந்த அவசரம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு நீங்க கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் மென்ஷன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா நம்ம எழுதுறது எல்லாம் கரெக்ட்னு தான் தோணும். எல்லாமே கரெக்ட் தான், இதுக்கு இதான். ஐயோ அப்ப நம்ம வேலை வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம், அப்படி போவோம் நம்ம தாட் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நெகட்டிவ்ல போகும் மார்க்கு. அட பாவி எல்லாமே கரெக்ட். ஏன்னா நம்ம இன்ஸ்டிங்க்ட் ஒன்று வேலை செய்யும், போடு அதுதான் கரெக்ட், போடுன்னு சொல்லினே இருக்கும். அதெல்லாம் கேட்கவே கூடாது. அப்போ கொஸ்டின் பேப்பர்ல நம்ம முதல்ல பண்ண வேண்டிய உருப்படியா பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதுனா கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஏன்னா இங்க முக்காவாசி பேர் தப்பு பண்றதுக்கு காரணமே கொஸ்டினை ஒழுங்கா படிக்காதுதான். ஸோ கொஸ்டினை கரெக்டா பண்ணணும். இன்னொன்னு ஆன்சரை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, அதுலயே தான் இருக்கும். ஆன்சரை நீங்க புதுசா கண்டுபிடிக்க போறது இல்ல, அதுல எது ஆன்சர்ன்னு தான் நம்ம பார்க்கணும் இல்ல. சோ நாம புதுசா கண்டுபிடிக்க போறது இல்ல, அந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணுதான் ஆன்சரு, அதுல எது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்போ ஜஸ்ட் அந்த கொஸ்டினை கரெக்டா படிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு இது ஆக்சுவலா இதை தான் கேட்டிருக்காங்கன்னு மைண்ட்ல ஒரு தடவை ஏத்திக்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கணும் ஃப்ரீ மைண்டடா. அதே மாதிரி நீங்க 5 சப்ஜெக்ட் படிச்சுட்டு நீங்க எக்ஸாமுக்கு போங்க, இல்ல 4 சப்ஜெக்ட் படிச்சுட்டு போங்க. இல்ல நான் ஒரே ஒரு தடவை தான் ரிவைஸ் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் இன்னொரு தடவை பண்ணணும்னு நினைச்சேன், அப்புறம் பண்ண முடியல, பரவாயில்ல. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாம ஒரு விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், அதுல இருந்து இங்க என்ன கேக்குறாங்களோ அதுல நமக்கு தெரிஞ்சதை எழுத போறோம். ஓகேவா? சோ இப்ப இதுல யாரு எவ்வளவு அதிகமா படிச்சுட்டு போனாலும் எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் அதுல மேக்சிமம் 20ல இருந்து 30 கொஸ்டின், மேக்சிமம் நல்லா படிச்சுட்டு போற ஆளுக்கே 20ல இருந்து 30 கொஸ்டின் கன்ஃபார்மா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேல வேற யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த 30 கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வந்தா செலக்ட் ஆகுமா? செலக்ட் ஆக முடியாது இல்ல. சோ அப்ப செலக்ட் ஆகணும்னா மினிமம் 60% மேல அட்டன் பண்ணணும். சோ அப்போ கண்டிப்பா மீதி இருக்கிற அந்த 30 கொஸ்டினோ 40 கொஸ்டினோ நம்ம அட்டன் பண்றதுக்கு எதை பேஸ் பண்ணி அட்டன் பண்ணணும்னா எலிமினேஷன் சாய்ஸ் தான். சோ நம்ம படிச்சதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு இது வர இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது, இந்த ஆப்ஷனும் வராது. சோ இது ரெண்டுத்துல இதுதான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அந்த கெஸ்ஸிங்ல தான் மீதி எல்லாத்தையும் அடிச்சாகணும். அந்த கெஸ்ஸிங் பண்றதுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப நீங்க இவ்வளவு விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே அங்க போனோடனே நீங்க படிச்சதே ஃபுல்லா 50 கொஸ்டின் 60 கொஸ்டின்லாம் இருக்காது. நீங்க படிச்சதுல இருந்து ஒரு 30-40 வந்தாலே பெரிய விஷயம். சோ மீதி இருக்கிறத நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்படி அட்டன் பண்றதுக்கு நீங்க படிச்சதை வச்சு எது ஆன்சர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகம், அதை வச்சுதான் நம்ம போடணும். ஓகேவா? சோ அப்போ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, அதுவும் கஷ்டம் தான். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, யூஸ்வலா நான் சொல்ற ட்ரிக் என்னன்னா, இப்போ ஒரு 4 கிளாஸ் நடந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அன்னைக்கு போயிட்டு நீங்க வீட்டுல தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நாள் கிளாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிடுங்க. சோ கிளாஸ்ல இங்க கவனிச்சுட்டு போற அந்த டாபிக்கை ரிவைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு half an hour ஆகுமா? ஏன்னா நீங்க அப்பதான் பாத்துட்டு போறீங்க. அதை போய் படுக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? செகண்ட் டே வேற சப்ஜெக்ட் நடக்குதா, அந்த சப்ஜெக்ட போயிட்டு அன்னைக்கு பாக்குறதுக்கு முன்னாடி முதல் நாள் நடந்தது ஒரு தடவை பார்த்துட்டு 2வது நாள் பார்க்கணும். தேர்ட் டே போகும்போது ஃபர்ஸ்ட் டே நடந்தது, செகண்ட் டே நடந்தது, தேர்ட் டே நடந்தது.
சோ இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஆகும்? 10வது நாள்ல நீங்க முதல் நாள் நடந்தது என்னன்றதை யோசிக்கும் போதே உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? அந்த முதல் நாள் நடந்தது எல்லாமே இருக்கும். சோ இப்படி நீங்க அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபின்னு ஒண்ணு சொல்றாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா மாசம் 2000 ரூபாய் போடுங்க, போட்டுட்டே வாங்க. ஒரு 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க போட்டது வெறும் ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ தான் இருக்கும். ஆனா உங்களோட அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேல இருக்கும். சோ இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குமுலேட்டிவா அக்குமுலேட் ஆகிட்டே வருது. இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க டெய்லி நடக்கிறத அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா போதும். மற்றபடி ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்ல. நீங்க வழக்கம் போல சோசியல் மீடியா பாக்குறீங்களா பாருங்க, வழக்கம் போல சினிமாக்கு போறீங்களா போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா டெய்லி ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ பயம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, ஐயோ நம்மளால பாஸ் ஆக முடியுமா? ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, ஆல்ரெடி படிச்சு வேலை வாங்கினவங்க இருக்காங்க, ஆல்ரெடி 5 வருஷமா படிக்கிறாங்க எங்க வீட்டுல. அவங்க படிச்சவங்க படிச்சுட்டே இருக்கட்டும். இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நீங்க எவ்வளவு ஸ்டெப்ல இருக்கீங்களோ அதே ஸ்டெப்ல தான் எல்லாரும் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ டெய்லி ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஆக்சுவலா ரிவிஷன் பண்ணவே தேவையில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, 40வது நாள் நீங்க படிக்கும் போது கிட்டத்தட்ட 40 நாள் கிளாஸ் உங்களுக்கு மைண்ட்ல இருக்குமா? ஏன்னா டெய்லி பாக்குறோம்ல, பார்த்து அது அப்படியே மைண்ட்ல ஏறிடும், ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். நீங்களே வந்து மறக்கணும்னு நினைச்சாலும் அது மறக்காது, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஓகேவா? சோ அப்போ இதே மாதிரி ஒன்று சில பண்ணலாம். இன்னொன்று சிலது பாத்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு டேட் ஏதாவது வருதுன்னா அந்த டேட்டை வந்து நம்ம பர்த்டே டேட் கூடயோ இல்ல நம்ம பேரண்ட்ஸோட பர்த்டே டேட் கூடயோ கம்பேர் பண்ணி இந்த டேட்ல தான் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வேற என்னன்னா, நமக்கு ஒரு சில இதுக்கு வந்து நாம யூஸ்வலா ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த 2 வேர்டுமே வந்து சேம் வேர்டுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது 2 சேம் வேர்டா இருக்காது. சோ கரெக்டான மீனிங்கை தெரிஞ்சு படிக்கணும். கரெக்டான மீனிங் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா கரெக்டா நான் போறோம். ஓகேவா? சோ அது அப்படியே நம்ம போக கிளாஸ்ல பார்ப்போம். சோ இப்போ ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜியோகிராஃபி அப்படின்னு சொன்ன ஒரு ஆள், ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் ஜியோகிராஃபின்ற வேர்டை காயின் பண்ண ஒருத்தர் எரட்டோஸ்தீனிஸ் ஆஃப் சிரின் அப்படின்றவர் தான். அவர் என்ன பண்ணாருன்னா வேர்ல்டு லெவல்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. டூருக்கு போற மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் மலை இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் ஆறு இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிளைன் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு ஓவராலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவர் கொடுத்த இந்த டிசிப்ளின் தான் ஜியோகிராஃபி. அதை தான் நம்ம ஜியோகிராஃபின்னு ஒரு சப்ஜெக்டா படிச்சுட்டு இருக்கோம். சோ அப்போ அந்த ஒர்க்கை பண்ணதுனால he is called as father of geography. ஓகேவா? புவியியலின் தந்தை அப்படின்னு சொல்றவங்க father of geography. ஓகேவா? அடுத்தது அவரு வேர்ல்டு லெவல்ல பண்ண அதே மாதிரி ஒரு வேலையை இந்தியாவை சுத்தி இந்தியாவில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒருத்தர் பாக்குறாரு. இந்தியா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்தியாவுடைய நில அமைப்பு எல்லாம் எங்கெங்க எப்படி இருக்குதுன்னு ஒரு ஒர்க் போடுறாரு. அவரு தான் ஜேம்ஸ் ரென்னல். சோ அவரோட ஒர்க்கை பாராட்டுற விதமா அவரை என்னன்னு சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி, ஜேம்ஸ் ரென்னல். சோ அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயமா, ஒரு பொருளை பிரிச்சு அதனுடைய மீனிங் தெரிஞ்சு அதுக்கப்புறம் படிக்கணும். அதுக்கு பேர் எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பொருளை பிரிச்சு பொருள் அறிஞ்சு அதுக்கப்புறம் படிக்கிறது. சோ அந்த மாதிரி படிக்கும்போது அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வேர்டு வந்தாலும் நம்ம வந்து அது இதை பத்தி தான் சொல்ல போகுது அப்படின்னு நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும். சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஜியோ, ஓகேவா, மொபைல்ல இருக்க ஜியோ இல்ல, ஜிஇஓ. இந்த ஜியோ பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் எர்த். ஜியோ மீன்ஸ் எர்த். ஓகேவா? சோ ஜியோனா எர்த். ஜியோனா எர்த். சோ அப்ப எந்த இடத்துல ஜியோன்னு ஆரம்பிச்சு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது எதை பத்தி சொல்ல போகுதுன்னு அர்த்தம்? ஏதோ எர்த்த பத்தி ஏதோ சொல்ல போகுது. அவ்வளவுதான். நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அப்ப ஆனா அது கண்டிப்பா எர்த்த பத்தி ஏதோ சொல்ல போகுது இல்லையா? சோ அப்ப ஜியோகிராஃபி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டடி ஆஃப் லேண்ட் ஃபீச்சர்ஸ். ஜஸ்ட் ஸ்டடி ஆஃப் லேண்ட் ஃபீச்சர்ஸ். சோ அப்போ நம்ம பூமிக்கு மேல இருக்கிற நம்ம வாழற அந்த நிலம் வந்து ஒரே மாதிரியான அமைப்புல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. ஒரு இடத்துல ரொம்ப மோடா இருக்குது, அதுதான் நம்ம மலைன்னு சொல்றோம். இன்னொரு இடத்துல ரொம்ப பள்ளமா இருக்குது, அதை பள்ளத்தாக்குன்றோம். இன்னொரு இடத்துல சமமா இருக்குது, அதை சமவெளின்றோம் இல்லையா? சோ either it could be a mountain or a hill or a plateau or a plains. ஓகேவா? எதுவும் ஒண்ணா இருக்கலாம் இல்லையா?
ஏதாவது ஒரு ரிவர் போலாம். சோ அத மாதிரி பூமிக்கு மேல இருக்கிற எல்லா விதமான ஃபீச்சர்ஸை பத்தி படிக்கிறது தான் ஜியோகிராஃபி. அது கூடவே வந்து இந்த பிளானட்ஸ் அண்ட் எர்த்தோட சிறப்பம்சத்தையும் பாக்குறது. ஓகேவா? சோ எல்லாத்தையுமே நீங்க சிம்பிளாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கரெக்டா அதோட மீனிங் என்னன்னு தெரியாம எதையுமே படிக்காதீங்க. அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அது மறக்காது. ஓகேவா? நம்ம என்னன்னே தெரியாம பை ஹார்ட் பண்ணோம்னா அதுதான் மறந்துட்டே வரும். ஓகேவா? சோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமா இருக்கும். செமஸ்டர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா? எப்போ படிச்சிருப்பீங்க? முன்னாடி நாள் நைட்டு தானே படிப்போம். முன்னாடி நாள் நைட்டு கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா 2 யூனிட் படிப்பான். ஐயோ எக்ஸாம் 10 மணின்னா அந்த பஸ்ல போற கேப்ல 3 யூனிட் படிச்சிருவோம். படிச்சுட்டு அப்படியே போய் எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் மறந்துடும். ஏன்னா அதை நம்ம படிச்சது எதுக்காகனா அந்த எக்ஸாமுக்காக. அது கரெக்டா எக்ஸாம் எழுதுற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டு வெளில வந்தோம்னா மறந்துடும். சோ இப்பவும் அதே தான் சொல்றேன். நீங்க இதை எக்ஸாமுக்காக படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் முடிஞ்சோன்னா எல்லாமே மறந்துடும். சோ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படின்னா என்ன, நானும் ஒரு 12-10 வருஷமா படிச்சுனுக்கிறேன் அப்படின்னா என்னதான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு படிச்சீங்கன்னா அது எப்பயுமே மறக்காது. சோ நீங்க ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செலக்ட் ஆகுறீங்க ஆகல, ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எதையும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பண்ணுங்க. அது உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்ல இல்லைன்னா கூட உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல அது ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல அது ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? சோ எப்பயுமே வீணா போகாத ஒரே விஷயம் எதுனா நம்ம படிக்கிறது தான், நாலேஜ் தான். ஓகேவா? சோ அப்போ இன்னொரு வார்த்தை ஜியோ மார்பாலஜி. ஜியோ மார்பாலஜி, ஜியோனா உங்களுக்கு தெரிய அர்த்தம். மார்பாலஜி மார்பிசம். மார்பிசம்னா சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்னு அர்த்தம். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், மாறுறது. சோ அப்போ இந்த பூமின்றது முதல்ல உருவாகும் போது இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சா அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப முதல்ல உருவாகும் போது ஒரு விதமா உருவாச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இப்ப இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்துருக்குது. சோ அப்ப அது உருவானதும் அதனுடைய எவல்யூஷனும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாக்குறது தான் ஜியோமார்பாலஜி. சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் டோபோகிராபிக் ஃபீச்சர். டோபோகிராபிக்னா நில அமைப்புன்னு அர்த்தம். லேண்ட்ஃபார்ம் ஃபீச்சர். டோபோகிராபிக்னா மேல இருக்கிற நில அமைப்பு, அதுதான் டோபோகிராபிக் ஃபீச்சர்ஸ் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? சோ அப்ப அந்த எர்த் சர்ஃபேஸ் மேல இருக்கிற அந்த நில அமைப்பு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எர்த் உருவானதுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இப்ப இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. சோ ஆரம்பத்திலேயே எல்லா இடத்துலயும் இப்ப இருக்கிற மாதிரியே மழைலாம் இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்காது. சோ அந்த மழைலாம் உருவானது அப்படியே காலகட்டத்துல வர 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 அப்படியே உருவானது. சுமார் பூமி உருவாகி எவ்வளவு நாள் இருக்கும்? 4.5 almost 4.5 4.5 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இந்த பூமி எல்லாம் உருவாயிருக்கும் இல்லையா? நம்ம யூனிவர்ஸ் எப்போ உருவாயிருக்கும்? 15. இந்த பிக் பேங்னு ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்ப நடந்துச்சு அது? 13.7 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி இல்லையா? சோ அப்போ அந்த முன்னாடி நடந்தது தான் அது. சோ அப்போ அந்த காலத்துல இருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் வந்ததை அப்படியே எப்படி எப்படி எல்லாம் எவால்வ் ஆகி வந்துச்சுன்றத பாக்குறதுதான். இப்ப இன்னொன்னு ஜியாலஜி என்னவா இருக்கும்? நான் வேர்டை பிரிச்சு அதோட பொருள் அறிஞ்சு படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? லாஜினா என்னது? ஸ்டடி. ஜியாலஜினா என்னது? ஸ்டடி ஆஃப் எர்த். அவ்வளவுதான். சோ நமக்கு தெரியலன்னா கூட நீங்க அந்த வேர்டனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ மே கெஸ். அதுதான் ஹெல்ப் பண்ணும். அந்த கெஸ்ஸிங் தான் ஹெல்ப் பண்ணும். இப்ப அந்த கெஸ்ஸிங் ஹெல்ப் பண்ணணும்னா நமக்கு அந்த வேர்டனுடைய மீனிங் தெரியணும். மீனிங் தெரியாம அப்படியே கண்ணை மூடிட்டு படிக்க கூடாது. So just study of earth. அந்த எர்த்ல இருக்கிற சாலிட் பார்ட் என்ன, லிக்விட் பார்ட் என்ன அப்படின்ற எர்த்தை பத்தி ஃபுல்லா படிக்கிறது. ஓகேவா? சோ இப்போ இது இல்லாம ஜியோகிராஃபியை ஜெனரலா 2 பிரான்ச்சா பிரிக்கலாம். ஒன்னு பிசிக்கல் ஜியோகிராஃபி, இன்னொன்னு ஹியூமன் ஜியோகிராஃபி. இதுல இந்த பிசிக்கல் ஜியோகிராஃபின்றது ஃபர்தரா அதை வந்து ஜியோமார்பாலஜி, அதுக்கப்புறம் கிளைமட்டாலஜி, ஓஷனோகிராஃபி அப்படின்னு ஃபர்தரா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் ஜியோகிராஃபின்றது இந்த இடத்துல நம்மளுடைய ஹியூமன்றது எப்படி அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க எப்படி கம்யூனிட்டியா பிரிஞ்சிருக்காங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத பாக்குறது தான் ஹியூமன் ஜியோகிராஃபி. அவங்களுடைய பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம இந்தியாலேயே வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் எது, கம்மியான பாப்புலேஷன் ஸ்டேட் எது? ஓகேவா?
ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து எந்தெந்த கிராப்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமா வந்து என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் கல்ச்சர், அவங்க நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த மாதிரியான கிளாசிக் டான்ஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. அப்புறம் அது இல்லாம நிறைய இந்த ஆர்டிஸ்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பத்தி எல்லாம் பாக்குறது, பெயிண்டிங்ஸ் அதை பத்தி பாக்குறது, எல்லாமே கல்ச்சரை பத்தி பேசுறது. ஸோ அந்த மாதிரி ஹியூமனுக்கு ரிலேட்டடா நம்மளுடைய வாழ்வியல்ல என்னென்னலாம் பாக்குறோம் அப்படின்றத பாக்குறது ஹியூமன் ஜியோகிராஃபி. மேக்சிமம் இது எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் தான், ஓகேவா, ஹியூமன் ஜியோகிராஃபின்றது. ஸோ நாம இப்போ ஜியோகிராஃபில கிளியர் கட்டா பார்க்க வேண்டியது இந்த ஜியோமார்பாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி. கிளைமேட்டாலஜினா என்னதுங்க? ஸ்டடி ஆஃப் கிளைமேட்ஸ் இல்லையா. கிளைமேட்டாலஜினா ஸ்டடி ஆஃப் கிளைமேட். ஸோ நாம சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலா வெதர், கிளைமேட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்? கிளைமேட் லாங் பீரியட் சீசன் பத்தி சொல்றது. ஓகே, வெதர்ன்றது டே டு டே மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், பிரஷர், ஹியூமிடிட்டி இன் அவர் அட்மாஸ்பியர். சோ இந்த மாதிரி வெதரை நீங்க டெய்லி மெஷர் பண்ணிட்டே வந்து அந்த மெஷர் பண்ண ரிப்போர்ட்டை ஒரு 30-35 வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 35 வருஷம் கழிச்சு இந்தியாவில மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? மே மாசம் ஆல்வேஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அது சம்மரா இருக்கும் இல்லையா. சோ அதுவே ஜூன் மாசம் உங்களுக்கு ரெய்னி சீசனா இருக்கும், அதுவே வந்து டிசம்பர் மாசம்னா ஃபுல்லா வின்டர் சீசனா இருக்கும். சோ அப்போ கிளைமேட்ன்றது ஓவரால் வெதர் ரிப்போர்ட் ஆஃப் மினிமம் 35 இயர்ஸ், ஒரு 35 வருஷத்துக்கான ஒரு வெதர் ரிப்போர்ட்டை வச்சு நாமளா ப்ரெடிக்ட் பண்றது, ஓகேவா. சோ வெதர்ன்றது அன்னன்னைக்கு நாம இது சொல்லுவோம் இல்லையா. இப்ப வீட்டுல இருந்து எழுந்து வந்தோம்னா திடீர்னு எப்பயுமே வெயில் அடிச்சிட்டு இருக்கிறது, திடீர்னு மோகம் நல்லா அந்த மேகமூட்டத்தோட சில்னஸா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அப்பா இன்னைக்கு ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். சோ இப்படிதான் நம்ம ரெண்டு வேர்டை ஒரே மீனிங் நினைச்சிட்டு தப்பா யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. சோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்? ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா மெஷர் பண்றது. ஹீட்னா என்ன? டெம்பரேச்சர்ன்றது இட் யூஸ்டு டு மெஷர் போத் ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் இல்லையா. நம்ம டெம்பரேச்சர் நம்ம மைண்ட் செட் என்ன ஆகும்? ஹீட்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இல்லையா. ஹீட்ங்கிறது ஜஸ்ட் ஃபீலிங் ஆஃப் ஹாட்னஸ். சோ நமக்கு சுட்டுச்சுன்னா அது ஹீட், நமக்கு சுடலனா கிடையாது. சோ அப்போ ஃபீலிங் ஆஃப் ஹாட்னஸ், ஓகேவா. சோ அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கான அந்த நாம வந்து ஒரே மாதிரியான மீனிங் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்ல, அது ரெண்டுத்துக்குமான எக்ஸாக்டான கிளியர் கட் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கும். டிஃபரன்ஷியேட், இதுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட்? உங்களுக்கே இந்த மாதிரி நிறைய வேர்டு தோணி இருக்கலாம், அதை அப்படியே சும்மா எடுத்து போட்டு பாருங்க, ஏதாவது ஆன்லைன்ல போட்டு பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட்? அந்த மாதிரி டிஃபரன்ஸ் மூலமா போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓ இதுனா இது, இதுக்குன்னா இது, இப்படிதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு, ஓகேவா. சோ அப்போ இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஃபார் த பாஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ்ல கிளைமேட்டாலஜிக்கு தான் ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நாம சம்மர் நினைக்கும் போது வெயில் அடிக்காம நல்லா குளிருது, மழை பெய்யுது. அதுவே வின்டர் டைம்ல மழை பெய்யுது இல்லையா. சோ ரெய்னி சீசன்ல மழை பெய்யாம ஃபுல்லா வெயில் அடிக்குது. சோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. சோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற கிளைமேட்டுக்கு மோஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி த ரீசன் பாத்தீங்கன்னா நாம தான் இல்லையா. நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சு யூஸ் பண்றோம். அது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதிக்குது. அதனால என்விரான்மெண்டோட நேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஹென்ஸ் இட் ரிசல்ட்ஸ் இன்டு தி சேஞ்ச் ஆஃப் கிளைமேட், ஓகேவா. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அந்த கிளைமேட்டை சேஞ்ச் ஆகுது தடுக்கிறதுக்காக வேர்ல்டு லெவல்ல அடிக்கடி மாநாடு போடுறாங்க. ஸோ இந்த G20 மாநாடுன்னு ஒண்ணு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மாநாடு போடும்போது அவங்க எல்லாத்துலயுமே இந்த கிளைமேட்டை தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்கா வச்சு பேசுவாங்க. ஸோ அதனால எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜஸ்ட் அவங்க வந்து மெஷர் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டை பத்தி மெஷர் பண்றதுனால ஒரு எக்ஸாம்ல ஜெனரலா ஒரு பேசிக் டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டை பத்தி அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க இப்போ வர்றது ரீசெண்ட் டேஸ்ல, ஓகேவா. நாமளே நடத்தணும்னு நினைச்சாலும் இது நடத்த விடாது. இது ஓப்பன் ஆயிடுச்சா? அது வேண்டாமா, இதை அனுப்பிச்சிருவா. ஓகே, இது என்னதான் பண்றது? எது அது ரிமூவ் பண்ண முடியாது. இது டச் ஆனாலே அப்படிதான் ஆகுதா? இது நீங்க அந்த ஆப்ல எடுக்கும் போதும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதான் அதனால சேஞ்ச். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளைமேட்டாலஜில இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ யூஸ்வலா நம்ம அப்படிதான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எர்த்து, அந்த எர்த்துக்கு மேல
நாமளா டிரா பண்ண latitude and longitude. ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? latitude longitude நமக்கு தெரியும் தானே? latitude longitude என்னது? Imaginary lines drawn on the earth surface. எதுக்காக? To identify a location of a place. இல்லையா? ஒரு பிளேஸ் ஓட லொகேஷன் எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக latitude and longitude. latitude ன்றது horizontal imaginary line, longitude ன்றது vertical imaginary. இல்லையா? சோ இப்படி தான் நமக்கு தெரியும். இத தமிழ்ல அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க. சோ இப்போ பாருங்க, ஒரு இது ஆக்சுவலா ஒரு 6வது சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு டாபிக்கா இருக்கும். சோ ஒரு 6வது படிக்கிற பசங்க இந்த டாபிக்கை படிக்கிறதுக்கும் நாம படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமா படிக்கணும். நாம கொஞ்சம் டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். சோ அதை எப்படி பார்க்கலாம்னு பார்ப்போம். சோ இப்படிதான் இருக்கும். These two combinedly called as coordinates. சோ latitude longitude சேர்த்து தான் கோஆர்டினேட் சொல்லுவோம். அந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நம்ம வேர்ல்டு லெவல்ல இருக்கிற எந்த பிளேஸ் வேணாலும் ஈஸிலி லொகேட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் the shape of earth. எர்த் வந்து எந்த ஷேப்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல தட்டு வடிவம்னு ஒருத்தர் சொன்னாரு. தட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அப்படியே கடைசி வரைக்கும் போனாலும் எங்கேயுமே நம்ம கீழே விழவே இல்லை. தட்டு மாதிரி இருந்தா எங்கேயாவது போனா கடைசியா ஒரு எட்ஜ்ல இருந்து கீழே ஊந்துடணும்ல, நம்ம விழவே இல்லை. சோ அப்ப அது தட்டு மாதிரி இல்ல, அது கோள வடிவம் அப்படின்னாங்க. சோ பந்து மாதிரி இருக்கிற செக்ஷன். சோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா அது எக்ஸாக்டான ஸ்பியர் ஷேப்ல இல்ல, ஒரு ஸ்பிராய்டு மாதிரி இல்ல. சோ அப்ப அது என்ன ஷேப்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் அமுகுன மாதிரி இருக்குது. அதனோட நடு பகுதி கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் எர்த் என்ன பண்ணிட்டு இருக்குது, சுத்திட்டே இருக்குது. சோ அது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் சுத்திட்டே இருக்குது. அப்படி ஒரு சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா சென்டர்ல பல்ஜ் ஆயிட்டு அதனுடைய டாப் சைட்லயும் பாட்டம் சைட்லயும் அமுகுன மாதிரி இருக்கு. சோ எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த கமலா பழம் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல. சோ அப்போ எர்த் கரெக்டா ஸ்பிராய்டு ஷேப்ல இல்ல, அது என்ன ஷேப்ல இருக்குதுன்னா ஆப்லேட்டட் ஸ்பிராய்டு ஷேப்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆப்லேட்டட் ஸ்பிராய்டுனா அதனுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் பிளாட்டா இருக்கும், நடுப்பகுதி கொஞ்சம் பல்ஜா இருக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி எதுக்கு நம்ம மறுபடியும் அதை வந்து ஒரு ஸ்பிராய்டு கூடயே போய் கம்பேர் பண்ணணும், எர்த்ன்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஷேப்பையே தனி ஷேப்பா ஆக்கிடலாம். அப்ப எர்த் என்ன ஷேப்ல இருக்குதுன்னா எர்த் ஷேப்ல தான் இருக்குது. அந்த ஷேப்புக்கு வச்ச பேர் தான் ஜியாய்டு. அதுக்கு வச்ச பேர் தான் ஜியாய்டு. ஓகேவா? சோ அதுக்கு வச்ச பேர் தான் ஜியாய்டு. சோ ஜியாய்டுனா ஸ்லைட்லி flattened at the pole. போல்னா மேல் பகுதியும் கீழ் பகுதியும். ஸ்லைட்லி flattened at the pole and pulged at the equatorial region. சென்டர் பகுதியில பல்ஜா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப இந்த latitude and longitude are called as only the imaginary lines. They are used to determine the location of a place. So for example, நியூ டெல்லி எங்க இருக்குது அப்படின்னா 28 டிகிரி நார்த் லாட்டிடியூடும் 77 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடும் எந்த இடத்துல ஒன்னா மீட் பண்ணுதோ அந்த இடத்துல நியூ டெல்லி இருக்கு. சோ அந்த மாதிரி நம்மளால மெஷர் பண்ண முடியும். நியூ டெல்லி எங்க இருக்குதுன்னா நியூ டெல்லியில இருக்குதுன்னே தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரியல நியூ டெல்லி எங்க இருக்குதுன்னு. அப்புறம் எதுக்கு அதை நம்ம லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு சொல்லணும்னா, யூஸ்வலா நம்ம மக்கள் வாழற இடத்துக்கு அது தேவைப்படாது. ஆனா இப்போ ஒரு ஷிப் வந்து ஒரு கடல்ல போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சியா ஒரு ஹெல்ப் தேவை, அவங்க போன் பண்ணி என்ன சொல்ல முடியும், நான் வந்து இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது லேண்ட்மார்க்லாம் சொல்ல முடியாது இல்ல. சோ அப்போ அவங்க தேவர் மென்ஷனிங் தி கோஆர்டினேட்ஸ். சோ இந்த கோஆர்டினேட்ல ஸ்டக்கப் ஆயிருக்கிறோம், நீங்க எமர்ஜென்சி டீமை அனுப்புங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்கலாம். சோ அப்போ ஓவராலாவே ஒரு பிளேஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு திஸ் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? நெக்ஸ்ட் சோ இந்த இப்ப இருக்கிற கரண்ட் எர்த்தோட ஷேப் ஜியாய்டு ஷேப்பை வச்சு பார்த்தோம்னா எர்த்தினுடைய டயாமீட்டர், அதனுடைய ஹரிசான்டல் டயாமீட்டர், வெர்டிகல் டயாமீட்டர். சோ அதை இன்னொரு மாதிரி சொல்லலாம்னா ஈக்விட்டோரியல் டயாமீட்டர், போலார் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. சோ ஈக்விட்டோரியல் டயாமீட்டர்ன்றது ஹரிசான்டலா போறது, அதனுடைய லென்த் பாத்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர் லென்த்ல இருக்கு. அதுவே போலார் டயாமீட்டர் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி லெஸ்ஸர், எவ்வளவுனா 12,714 கிலோமீட்டர் தான். ஏன்னா அது கொஞ்சம் அமுகுன மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதனால அதனுடைய போலார் டயாமீட்டர் இஸ் ஸ்லைட்லி லெஸ்ஸர் தென் ஈக்விட்டோரியல் டயாமீட்டர். சோ இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க படிச்சிடலாம். சோ क्वेश्चनல எக்ஸாம்ல எப்படி தெரியுமா क्वेश्चन கேட்பாங்க, the radius of earth is decreases from the equator to pole. அந்த ஸ்டேட்மென்ட் சரியா தப்பா? Radius of earth is decreases from equator to pole. சரியா தப்பா? ரேடியஸ்னா எது, நம்ம டயாமீட்டர் பத்தி பார்த்துட்டோம். ரேடியஸ்னா எது, that's half of the diameter இல்லையா. சோ அப்போ
இந்த ஈக்குவேட்டோரியல் ரீஜன்ல இருந்து போலார் ரீஜனுக்கு போகும்போது எர்த்தோட ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும்ன்ற, டிக்ரீஸ் ஆகும்ன்ற. சரியா தப்பா? இல்ல இன்னொரு மாதிரி கேட்கலாம், the radius of earth is maximum at equator and minimum at pole. சொல்லலாம் இல்லையா? சோ அப்ப இப்படிதான் क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணுவாங்க. சோ நம்ம படிச்சது ஒண்ணு, அதை அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வேரி பண்ணி ஸ்டேட்மெண்ட்ல விளையாடுறது தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதே வந்து இந்த வார்த்தையில விளையாடுறது தான். ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றது கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும், ஆன்சர் எங்கேயும் போயிடாது, அந்த 4 ஆப்ஷன்ல தான் இருக்கும். அவசரப்பட்டு ஆன்சர் எழுதுறதுல ஒண்ணும் கிடையாது. சோ கொஸ்டினை ஒழுங்கா படிச்சுட்டு ஆன்சரை வந்து பொறுமையா தேடினாலே கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், சோ இப்படிதான் டெல்லி வந்து எங்க இருக்குன்னா 28 டிகிரி நார்த் லாட்டிடியூடும் 77 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடும் மீட் பண்ற இடத்துல டெல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இந்த லாட்டிடியூட் அது எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, it is an angular distance measured in degrees from the center of earth. எர்த்தோட சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு கோடு வரையறோம் ஹரிசான்டலா, அதை ரெஃபரன்ஸா வச்சு 0 டிகிரின்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 1 டிகிரி 1 டிகிரியா அப்படியே வரைஞ்சிட்டே போறோம். 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரின்னு அப்படியே மேல அப் டு வந்து 90 டிகிரி வரைக்கும் போறோம். அதே மாதிரி கீழே. சோ நீங்க ஒரு டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மேல இருக்கிறது நார்த் சைடு, கீழே இருக்கிறது சவுத் சைடு, உங்களோட லெஃப்ட் சைடு இருக்கிறது வெஸ்ட், ரைட் சைடு இருக்கிறது ஈஸ்ட். நீங்க எந்த பக்கம் பேப்பர் வச்சாலும் சரி, உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது வெஸ்ட், ரைட் சைடுல இருக்கிறது ஈஸ்ட். ஓகேவா? மேல நார்த், கீழே சவுத். சோ அப்போ எர்த்தோட சென்டர்ல வரைஞ்சிட்டு அதுல இருந்து ரெஃபரன்ஸா வச்சுட்டு போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லாட்டிடியூடும் இன்னொரு லாட்டிடியூடும் பேரலலா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேரு parallels of latitude. சோ லாட்டிடியூடோட இன்னொரு பேரு parallels of latitude. ஓகேவா? சோ ஜெனரலா இது அப்படியே parallels அப்படின்னு சொல்லலாம், parallelனு சொல்லலாம், தப்பு கிடையாது. சோ இது எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது latitudes are horizontal imaginary lines. Latitudes are horizontal imaginary lines. சோ இப்படிதான் இருக்கும். சோ எர்த்தோட சென்டர்ல ஒரு 0 டிகிரில ஒரு கோடு வரைஞ்சிட்டோம், அதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நார்த் சைடுல 1 டிகிரி நார்த், 2 டிகிரி நார்த், 3 டிகிரி நார்த், 15 30 40 60 அப் டு எது வரைக்கும் 90 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி கீழே 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு அப் டு 90 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ 90 டிகிரி நார்த் 90 டிகிரி சவுத். சோ இதுதான் வந்து லாட்டிடியூட்ஸ். சோ அப்ப மொத்தம் எத்தனை லாட்டிடியூட் இருக்கு? 181. ஏன்னா மேல 90 கீழே 90, ஈக்குவேட்டர் 1. ஓகேவா? அதையும் சேர்த்தீங்கன்னா 181 லாட்டிடியூட் இருக்கு. சோ அப்ப இந்த லாட்டிடியூடோட ஷேப் என்ன ஷேப் இருக்கும்? சர்க்கிள் ஷேப். தெரியுதா? சோ நாம ஹரிசான்டல் இமேஜினரி லைன்ஸ் சொல்றோம், ஆனா ஒரு லைன் நீங்க எர்த்த சுத்தி வரைஞ்சீங்கன்னா அது என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிளா இருக்கும் இல்லையா? சோ அப்ப இப்ப பாருங்க, the size of latitude is maximum at the equator, minimum at the pole. சரியா தப்பா? சைஸ் ஆஃப் லாட்டிடியூட். சோ இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் லாட்டிடியூட், லார்ஜஸ்ட் சர்க்கிள் எது? ஈக்குவேட்டர். அது சென்டர்ல இருக்கு. அப்ப அந்த ஈக்குவேட்டர் கிட்ட பெரிய சர்க்கிள் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா லாஸ்ட் அந்த 90 டிகிரின்றது என்னது? ஜஸ்ட் ஒரு டாட், ஒரே ஒரு புள்ளி. ஓகேவா? சோ அது வரைக்கும் போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா? சோ இல்ல இந்த சைஸ் ஆஃப் த லாட்டிடியூட் இஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு போல்னு சொல்லலாம், இல்ல இன்க்ரீசஸ் ஃப்ரம் போல் டு ஈக்குவேட்டர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜஸ்ட் யூ ஹேவ் டு இமேஜின். சோ ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த டயகிராம்ஸ் அண்ட் மேப் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகேவா? மேப் இல்லாம ஜியோகிராஃபி கிடையாது. வெறும் தியரியா நீங்க ஜியோகிராஃபி படிக்கிறீங்கன்னா வெறும் 50% தான் படிச்சதா அர்த்தம். சோ மேப்போட சேர்ந்து படிச்சீங்கன்னா தான் ஜியோகிராஃபி கம்ப்ளீட்டட். ஓகேவா? சோ இந்த 181 லாட்டிடியூட்ல சம் இம்பார்ட்டன்ட் லாட்டிடியூட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முதல்ல வரைஞ்ச லாட்டிடியூட், the first latitude at 0 டிகிரி, அதுக்கு பேர் ஈக்குவேட்டர்னு வச்சிருக்கிறோம். தமிழ்ல பூமத்திய ரேகை, பூமிக்கு மத்தியில வரைஞ்சதுனால பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். சோ இந்த ஈக்குவேட்டர் வரைஞ்சதுக்கு அப்புறம் this equator separate earth into 2 equal half. எர்த்த சரி சமமா 2 பகுதியா பிரிச்சிருச்சு இல்லையா? சோ ஒன்னு அந்த ஈக்குவேட்டருக்கு நார்த் பக்கம் இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஈக்குவேட்டருக்கு சவுத் பக்கம் இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா அரைக்கோளம். ஓகேவா? சோ தமிழ்ல சொல்லணும்னா பூமத்திய ரேகை பூமியை 2 சம பிரிவுகளாக பிரிக்கிறது. பூமத்திய ரேகைக்கு வடக்குல இருக்கிறது வட அரைக்கோளம், பூமத்திய ரேகைக்கு தெற்குல இருக்கிறது தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் லைன். ஒன்னு நார்த் சைடுல லாஸ்டா இருக்கிற 90 டிகிரி நார்த். 90 டிகிரி நார்த் இஸ் கால்ட் as நார்த் போல், வட துருவம். தமிழ்ல வட துருவம் சொல்லுவோம்.
அதே மாதிரி சவுத்துல இருக்கிற லாஸ்ட் லைன் 90 டிகிரி சவுத், அதுக்கு பேர் சவுத் போல். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் லைன் எதுனா ஈக்குவேட்டார், அப்புறம் நார்த்ல லாஸ்ட் 90 டிகிரி நார்த் போல், 90 டிகிரி சவுத் சவுத் போல். ஓகேவா? வட துருவம் தென் துருவம். இதே மாதிரி இன்னொரு 4 இம்பார்ட்டன்ட் லேட்டிடியூட் இருக்கு. அதுவும் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டதுதான். ஓகேவா? ஷார்ட்டா மேக் நோட் ஷார்ட்ஸ். ஓகேவா? அப்படியே ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. சோ அதர் 4 இம்பார்ட்டன்ட் லேட்டிடியூட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா 23 டிகிரி நார்த்ல இருக்கிற டிராபிக் ஆஃப் கேன்சர், அது நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்குது. அதே மாதிரி 23 டிகிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதே மாதிரி இன்னும் 2 66 டிகிரி நார்த்ல இருக்கிற ஆர்டிக் சர்க்கிள், 66 டிகிரி சவுத்ல இருக்கிற அண்டார்டிக் சர்க்கிள். ஓகேவா? சோ நாம 181 லேட்டிடியூட் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் ஹோல் நம்பர்ஸா வச்சிருக்கிறோம். அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த 23 டிகிரி 66 டிகிரியை வந்து ஒரு இதுல இம்பார்ட்டன்டா வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஓகேவா? சோ 23 டிகிரி நார்த்ல இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேன்சர், தமிழ்ல கடக ரேகை அப்படின்னு சொல்லுவோம். 23 டிகிரி சவுத்ல இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை. அதுக்கப்புறம் 66 டிகிரி நார்த்ல இருக்கிறது ஆர்டிக் வட்டம், 66 டிகிரி சவுத்ல இருக்கிறது அண்டார்டிக் வட்டம். ஓகேவா? நீங்களே படிக்கணும்னு நினைச்சாலும் அது விடாது போல. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 லேட்டிடியூடுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். So due to the shape of earth, எர்த்தோட ஷேப் காரணமா 2 லேட்டிடியூடுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவேட்டர் கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படியே போல் பக்கம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போலார் ரீஜன் கிட்ட, அதாவது 90 டிகிரிக்கும் 89 டிகிரிக்கும் நடுவுல இருக்கிற தூரம் 1 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை விட அதிகமா இருக்கு. ஓகேவா? டியூ டு த ஷேப் ஆஃப் எர்த். ஏன்னா ஷேப் மேல வந்து பிளாட்டா இருக்கு, அதனால அங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அததான் சொல்றோம். சோ earth is slightly flattened at the pole. அப்படி இருக்கிறதுனால the linear distance between two latitude is little longer than, அதாவது pole is little longer than at the equator. so equator விட pole கிட்ட 2 latitudeக்கு நடுவுல இருக்கிற தூரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அப்ப நீங்க ஈக்குவேட்டர்ல இருந்து போயிட்டே இருந்தீங்கன்னா 2 latitudeக்கு நடுவுல இருக்கிற தூரம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ கடைசியா மேக்ஸிமமா போல் கிட்ட இருக்கும், மினிமமா ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கும். ஓகேவா? சோ அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டர் கிட்ட பாத்தீங்கன்னா 2 லேட்டிடியூடுக்கு நடுவுல இருக்கிற தூரம் ஜஸ்ட் 68.704 மைல்ஸ், அதாவது 110.57 கிலோமீட்டர். அதுவே ஒரு 45 டிகிரிக்கும் 46க்கும் இல்லைன்னா 45க்கும் 44க்கும் நடுவுல பாத்தீங்கன்னா 111.13 கிலோமீட்டர், கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் 69.054 மைல்ஸ் சொல்றோம். அதுவே நீங்க போல் கிட்ட போய் பாத்தீங்கன்னா 89 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் நடுவுல 69.407 மைல்ஸ், அதாவது 111.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. சோ அப்ப ஈக்குவேட்டர்ல இருந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா. சோ இததான் வந்து the distance between two latitude is slightly longer at the pole than at the equator. equator விட போல்ல கொஞ்சம் லாங்கரா இருக்கு. சோ அதனால நாம வந்து the average distance between two latitude is taken as 69 miles, which is 111 kilometer. 1 mile is equal to 1.607 kilometer. ஓகேவா? சோ அப்ப ஓவராலா மொத்தம் எத்தனை latitude இருக்குன்னு பார்த்தோம்? 181 latitudes. Totally 181 latitudes இருக்கு. ஓகேவா? Totally 181 latitudes இருக்கு.
ஸோ அப்ப நாம பார்த்த அந்த almost 7 important latitudes, இருக்கு இல்லையா? அது எதுன்னு பார்த்தோம்னா இதுதான். ஸோ ஒன்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 0 டிகிரில ஈக்குவேட்டர், 23 டிகிரி நார்த்ல டிராபிக் ஆஃப் கேன்சர், 23 டிகிரி சவுத்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், 66 டிகிரி நார்த்ல ஆர்டிக் சர்க்கிள், 66 டிகிரி சவுத்ல அண்டார்டிக் சர்க்கிள், 90 டிகிரி நார்த்ல நார்த் போல், 90 டிகிரி சவுத்ல சவுத் போல். ஓகேவா? நெக்ஸ்ட் சோ அதே வந்து இன்னொரு டயகிராம்ல சோ அந்த இம்பார்ட்டன்ட் லாட்டிடியூட்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் லாட்டிடியூட்ஸ். சோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் லாட்டிடியூட பேஸ் பண்ணி பூமியோட சர்ஃபேஸ டிஃபரண்ட் ஹீட் ஜோனா பிரிக்க போறோம். எப்படின்னா இப்ப சூரியன்ல இருந்து வர்ற அந்த ஒளிக்கதிர் வந்து பூமியில எல்லா பக்கமும் ஈவனா படுமா? படாது இல்லையா? ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி டிஃபரண்ட் ஹீட் ஜோன்ஸா பிரிக்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூமிக்கு மேல அந்த சூரியனுடைய லைட் எனர்ஜி வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க அட்டாக் பண்ணனும்னா பூமியோட சென்டர்ல ஈக்குவேட்டர் கிட்ட அட்டாக் பண்ணும். ஓகேவா? சோ அதுதான் இன்சுலேஷன் சொல்லுவோம். இன்சுலேஷன்னா the amount of sun radiation received by the earth surface. So amount of sun radiation received by the earth surface is called as insulation. ஷார்ட்டா ஒரே வேர்ட்ல. ஓகேவா? சோ அப்ப அந்த இன்சுலேஷனை பேஸ் பண்ணி பூமியோட சென்டர் பார்ட் receives maximum insulation. ஓகேவா? ரொம்ப கஷ்டம் போல இருக்கீங்க கிளாஸ் எடுக்கிறது. இருக்கு இல்லையா? சோ அப்போ சன்னோட ரேடியேஷன் டைரக்டா ஈக்குவேட்டர் மேல விழும். அங்க இருந்து அப்படியே ஆக்சுவலா எர்த் சுத்திக்கிட்டே இருக்கா, அப்படியே சுத்திக்கிட்டே சூரியனும் சுத்துதா. அப்ப என்ன பண்ணும்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைரக்ட் சன்லைட் அப் டு எது வரைக்கும் போகும்னா 23 டிகிரி வரைக்கும் போகுது நார்த்ல. அதுக்கப்புறம் டர்ன் ஆயிடுது. டர்ன் ஆகி அப்படியே மறுபடியும் ஈக்குவேட்டருக்கு வருது. அங்கிருந்து மறுபடியும் அங்கிருந்து 23 டிகிரி சவுத் வரைக்கும் போகுது. ஓகேவா? 23 டிகிரி சவுத் வரைக்கும் போகுது. சோ அப்ப இந்த சன்னோட டைரக்ட் ரேடியேஷன் 23 டிகிரி நார்த்ல இருந்து 23 டிகிரி சவுத்துக்குள்ள தான் இருக்கும். சோ அப்ப this zone receives maximum insulation, hence always this zone வந்து ஹீட்டா தான் இருக்கும். சோ அதனால அதுக்கு பேரு torrid zone. So the region between Tropic of Cancer and Tropic of Capricorn is torrid zone. அப்படின்னா ஹீட் ஜோன் அர்த்தம். அப்படின்னா தமிழ்ல வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ எப்பயுமே அங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நேர்மாறா இந்த போலார் ரீஜன் இருக்கு இல்லையா, ரெண்டு போல் கிட்டையும் சன்னோட லைட் ஸ்லாண்டிங்கா போகும். சோ அப்படி ஸ்லாண்டிங்கா போறதுனால அவங்களுக்கு ரியலா டெம்பரேச்சர் ரிசீவே ஆகாது, வெறும் லைட் மட்டும் தான் ரிசீவ் ஆகும், வெறும் வெளிச்சம் மட்டும் தான் வரும். சோ அப்ப அங்க இருக்கிறவங்களால ஒரிஜினலா ஹீட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெறும் லைட் மட்டும் தான் ரிசீவ் ஆகும். அப்ப அங்க வந்து வெரி வெரி மினிமம் டெம்பரேச்சர், இன்சுலேஷன் ரொம்ப கம்மி. அப்ப மினிமம் டெம்பரேச்சரா இருக்கிறதுனால அங்க இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்? ஃபுல்லா ஐஸா இருக்கும். சோ அப்ப the region between Arctic Circle to North Pole, Antarctic Circle to South Pole is called as frigid zone. Frigid zone. Frigidனா உறைபனி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருக்கிறதெல்லாம் ஐஸ் கேப்ஸா இருக்கும். ஓகேவா? சோ தமிழ்ல வந்து உறைபனி மண்டலம் சொல்றோம், ஃபுல்லாவே ஐஸா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ஆர்டிக் சர்க்கிள், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிக் சர்க்கிள். இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் அதிகமாவும் இருக்காது, மினிமமாவும் இருக்காது, மாடரேட்டா இருக்கும். சோ அப்படி மாடரேட்டா ரிசீவ் ஆகிறதுனால these two zones are called as temperate zone. Temperate zone அப்படின்னா அது வந்து மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ தமிழ்ல வெப்ப மண்டலம், மித வெப்ப மண்டலம், குளிர் மண்டலம், இல்லைன்னா உறைபனி மண்டலம். சோ இங்கிலீஷ்ல டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன். ஓகேவா? டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்ட் ஃப்ரிஜிட் ஜோன். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிராபிக் ஆஃப் கேன்சர். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் அப்படின்னா டர்ன் அப்படின்னு அர்த்தம். சோ சன்னோட டைரக்ட் லைட் அப் டு எது வரைக்கும் போகுது? 23 வரைக்கும் போயிட்டு டர்ன் ஆயிடுதா? சோ ஹென்ஸ் திஸ் லைன் இஸ் கால்ட் as டிராபிக்.
கேன்சர் அப்படின்னு எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 23 டிகிரி லேட்டிடியூட்ல நின்னுட்டு வானத்தை பார்க்கும்போது அங்க நட்சத்திரம் எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கும் இல்லையா, ஸ்டார் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். அந்த நட்சத்திர கூட்டம் ஒரு பர்டிகுலர் ஷேப்ல தெரியும். அது என்ன ஷேப்ல தெரியுதுன்னு அங்கிருந்து பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் எ கிராப் ஷேப். கிராப்னா என்னது? கிராப்னா என்னது? நண்டு. கேன்சர்னா என்ன ராசி? கடக ராசியோட சிம்பிள் என்னது? கிராப் இல்லையா? சோ அதனாலதான் அதுக்கு பேரு டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேவா? சன் டர்ன் ஆயிடும் and then the star constellation looks like a crab shape, hence it is called as tropic of cancer. அதே மாதிரி 23 டிகிரி சவுத்ல இருந்து பார்க்கும்போது the star constellation looks like goat structure. goat அது எதோட சிம்பிள்? மகர ராசி. மகரம்னு ஒரு ராசி இருக்குல்ல, கேப்ரிகான், இங்கிலீஷ்ல கேப்ரிகான் சொல்லுவோம். அதோட சிம்பிள் வந்து கோட். சோ அதனாலதான் அதுக்கு வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? இது ஆர்டிக் சர்க்கிள்ன்றது, இங்க ஆர்டிக் ரீஜன் இருக்குது, அதை சுத்தி இருக்கிற எல்லை கோடு மாதிரி அது, அதனால ஆர்டிக் சர்க்கிள். கீழே அண்டார்டிக் ரீஜன் இருக்கும், அதை சுத்தி இருக்கிற எல்லை கோடு மாதிரி இருக்குது, அதனால அதுக்கு அண்டார்டிக் சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ரீஜனுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம். ரெண்டு டிராபிக் லைனுக்கு நடுவுல இருக்கிறதுனால டாரிட் ஜோன் ஆல்சோ கால்ட் அஸ் டிராபிக்கல் ஜோன், இல்லனா டிராபிக்கல் ரீஜன். ஓகேவா? சோ which region is called as tropical region அப்படின்னு சொல்ல கேட்டாங்கன்னா, the region in between tropic of cancer and tropic of capricorn. அதே மாதிரி போல் ரீஜனை சுத்தி இருக்கிறதுனால frigid zone also called as polar zone இல்ல polar region அப்படின்னு சொல்லலாம். polar zone சொல்லலாம் இல்ல polar region சொல்லலாம். but temperate zone always called as temperate zone. ஓகேவா? இது north temperate zone, இது south temperate zone. இதை இன்னொரு மாதிரியாகவும் விளக்கலாம். எப்படி தெரியுமா? இப்ப இந்த இடத்துல டைரக்ட் சன்லைட் விழுதா, அப்போ the person lives in tropical region receive overhead sunlight at least once in a year. வருஷத்துல ஒரு தடவையாவது அவருக்கு அவரோட உச்சி தலைக்கு நேரா சன் அவரால பார்க்க முடியும். ஓவர் ஹெட் சன்லைட். அப்படி இருந்தா அவரோட ஷேடோ எங்க விழும்? டைரக்டா கீழே இருக்கும் இல்லையா, அப்படியே. சோ ஓவர் ஹெட் சன்லைட்னு சொல்லுவோம். அதுவே இந்த போலார் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா, அங்க வந்து வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் வந்து 24 ஹவர்ஸ் டேவா இருக்கும், இல்ல 24 ஹவர்ஸ் நைட்டா இருக்கும். ஓகே, வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் 24 ஹவர்ஸ் டேவா இருக்கும், 24 ஹவர்ஸ் நைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் ஜோனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, a person neither receive overhead sunlight nor 24 hours day and night. So overhead sunlightum வராது, 24 hours day and nightடும் வராது. So அப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So இது different kind of explanation. So next longitudes. longitudeனா என்னதுங்க? ஷார்ட்டா சொல்லணும்னா vertical imaginary lines இல்லையா? vertical imaginary lines. A vertical imaginary lines that runs from north pole to south pole. நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ற ஒரு லைன். அது என்ன ஷேப்ல இருக்கும்? நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ற லைன் என்ன ஷேப்ல இருக்கும்? எப்படி இருக்கும்? பேரபோலாவா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா? உண்மையை சொல்லுங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே? மெக்கானிக்கல் பேரபோலாவா? நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா சிம்பிளா அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா? செமி சர்க்கிள்ஸ். செமி சர்க்கிள்ஸ். சோ ஆல் latitudes are circles ன்னு சொன்னோமா, all longitudes are semicircles. ஓகேவா? all longitudes are semicircle. சோ longitudeன்றது கிட்டத்தட்ட சேம் டெஃபினிஷன் தான். என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, same, it is an angular distance measured in degrees along the equator. along the equator, east or west. ஈக்குவேட்டர்ல ஈஸ்ட் பக்கமும் வெஸ்ட் பக்கமும் ஒரு டிகிரி வச்சு மெஷர் பண்ற ஒரு லைன். ஓகேவா? சோ எப்படி நம்ம லாட்டிடியூட parallels ன்னு சொன்னோமோ அதே மாதிரி லாங்கிடியூட மெரிடியன்ஸ் ன்னு சொல்லுவோம். முடியல. இதுக்கு எதுவும் பண்ண முடியாதா?
கொசுவலை போட்டுடலான்றீங்களா? அகைன் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் தானே. ஓகேவா? மெரிடியன்ஸ். ஸோ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எர்த்தோட சென்டரை மையமா வச்சுக்கிட்டு சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு வரைஞ்சோம் இல்லையா லாட்டிடியூடுக்கு, அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு லைனை மட்டும் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அதை தான் பிரைம் மெரிடியன் சொல்றோம். ஃபர்ஸ்ட் மெரிடியன் அதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு ஈஸ்ட் பக்கமும் வெஸ்ட் பக்கமும் ஒரு டிகிரியா லைன் வரைகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி வரையும் போது மொத்தமா எத்தனை லாங்கிடியூட் இருக்கும்? 360 இருக்குமா? எப்படி இருக்கும் 360? 180 தான் இருக்குமா? அப்ப 360 வச்சுங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதானே நான் ஜெனரலா ஒரு டெஃபினிஷன் சொன்னேன்னா, லாங்கிடியூட்ன்றது எதையும் கனெக்ட் பண்ணுது? நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணுது. ஆல் லாட்டிடியூட்ஸ் ஆர் என்ன ஷேப்? சர்க்கிள்ஸ். அப்ப நார்த் போல்ன்றது சர்க்கிளா சர்க்கிள் இல்லையா? ஆக்சுவலா நார்த் போல்ன்றது எப்படி சொல்லுவோம்? ஒரு டாட். அப்ப ஆல் லாட்டிடியூட்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஒரு டாட் தானே சொல்லுவோம். சோ டாட் இஸ் a சர்க்கிள்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? செமி சர்க்கிள்னு சொல்லலாமா? சர்க்கிள் தான். எப்படி சர்க்கிள்? யூ ஹாவ் டு என்ன சொல்றது, ஜஸ்டிஃபை பண்ணோம்ல. அத டாட் இஸ் a சர்க்கிள்னு சொல்றீங்களா இல்ல டாட் a சர்க்கிள்னு சொல்லக்கூடாதுன்றீங்களா? எஸ், we can say dot is a circle. எப்படின்னா, if I ask you to draw a circle with radius 0, என்ன பண்ணுவீங்க? டாட் தான் வைக்கணும் இல்லையா? சோ அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லாங்கிடியூட்ன்றது நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்றது. நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு டிகிரியா பண்றோம். நார்த் போல் இஸ் a சர்க்கிள். சோ அப்ப சர்க்கிளுக்கு மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும்? அப்ப மொத்தம் எத்தனை லாங்கிடியூட் இருக்கும்? 360 லாங்கிடியூட்ஸ். ஓகேவா? There are 360 longitudes. Okay, so all meridians are shown as a series of semicircle. All latitudes are same size. சரியா தப்பா? எவ்வளோ நேரம் கத்தி சொன்ன தெரியுமா? உங்க மைண்ட் ஃபுல்லா லாங்கிடியூட்ல இருக்குது. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெரியுதா? நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன கேட்கறாங்க, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த ப்ரீயா ஒரு நாலேஜ் ஓடிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆல் லாட்டிடியூட்ஸ் ஆர் சேம் சைஸ்ன்னு சொன்னேன். சரியா தப்பா? எல்லா லாட்டிடியூடும் சேம் சைஸா? ஏன்னா சைஸ் ஆஃப் லாட்டிடியூட் இஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு போல் இல்லையா? ஆல் லாட்டிடியூட் ஆர் சேம் சைஸ் இல்லையா? ஆல் லாங்கிடியூட்ஸ் ஆர் சேம் சைஸ். கரெக்டா? ஏன்னா எல்லா லாட்டிடியூடுமே என்ன பண்ணும்? நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணும். நீங்க எந்த பக்கத்துல இருந்து நார்த் போலையும் சவுத் போலையும் கனெக்ட் பண்ணாலும் சைஸ் எப்படி இருக்கும்? சேம் சைஸ் இல்லையா? அதே மாதிரி ஒரு மெரிடியனுக்கு ஆப்போசிட்ல டைரக்ட் ஆப்போசிட்ல இன்னொரு மெரிடியன் போகுமா? இந்த பக்கம் ஒன்று வரைஞ்சா அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த பக்கம் ஒன்று இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் ஆன்டி மெரிடியன். ஆன்டி மெரிடியன். சோ அப்போ பிரைம் மெரிடியன்ன்றது 0 டிகிரின்னு சொல்றோமா? அப்ப 0 டிகிரிக்கு நேர் ஆப்போசிட்ல என்ன டிகிரி இருக்கும்? யார் அது? மறுபடியும் 0 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 360 இருக்குமா? அப்ப மீதி பாதி என்ன பண்றது? 180. 0 டிகிரி 360 ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல 180 இருக்கும். சோ அப்ப அந்த 180 டிகிரி லைன்ன்றது ஆன்டி மெரிடியன் ஆஃப் பிரைம் மெரிடியன். ஆன்டி மெரிடியன் ஆஃப் பிரைம் மெரிடியன். யாருப்பா அது? இதுக்கு ஒரு முடிவு தான். என்ன இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டுபிடிக்கலாம். நீங்க கொசுவில போடுறீங்களோ இல்ல கொசுவத்தி ஏத்தி இங்க வைக்கிறீங்களோ, ஏதாவது ஒரு முடிவு மட்டும் பண்ணுங்க. ஏன்னா முக்காவாசி நேரம் இதுலயே தான் போயிட்டு இருக்குது. ஓகேவா? சோ அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எது கூடயாவது கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து அது கூட கம்பேர் பண்றது எதை வேணாலும் அப்படி நீங்க கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சில்லியா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு சில்லியா இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த நான் யூஸ்வலா எல்லா கிளாஸ்லயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி பாத்திருக்கீங்களா?
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில இந்த மேக்சிமம் இந்த சவுதி அரேபியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? துபாய்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்டிஸ், அது ஆக்சுவலா துபாய் கிடையாது, யுனைடெட் அரப் எமிரேட்டிஸ் சொன்னா அது கூடவே இன்னொரு கண்ட்ரி இருக்கும், ஏமன்னு ஒரு கண்ட்ரி இருக்கும். அதோட கேபிட்டல் என்ன? ஏமன்னு ஒரு கண்ட்ரி இருக்கா? அதுவே எங்களுக்கு இப்பதான் தெரியுது. அதோட கேபிட்டல் கேட்டா நாங்க எங்க போறோம்? இல்ல தெரியல, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம படிக்கணும். மொத்தமா ஒரு 200 கண்ட்ரி இருக்குது. இதே நம்ம கொஸ்டினை மாத்தி கேட்கறோம்னு வேற மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா கேட்கறோம்னா, இந்த எந்திரன் படம் பாத்தீங்களா? அதுல ஐஸ்வர்யா ராயோட பேர் என்ன? சனா இல்ல, ஏமன் கண்ட்ரியோட கேபிட்டலும் சனா தான். ஓகேவா? சோ இப்போ இதை நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நைட்ல உங்களுக்கு எழுப்பி ஏமன் கண்ட்ரியோட கேபிட்டல் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஞாபகம் வரும்ல, ஏன்னா நமக்கு ஐஸ்வர்யா ராய் ஞாபகம் வருவாங்க. நமக்கு ஏமன் எங்க இருந்தா நமக்கு என்ன கிடையாது. சோ இது மாதிரி யூ மே கம்பேர் எனிதிங் வித், எவ்வளவு ஜோக்கா இருக்கலாம், எவ்வளவுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கோ அவ்வளவு. இதுக்கு மேல நீங்க இதை படிக்கவே தேவையில்லை இல்லையா? சோ எங்க ஏமன் கேட்டாலும் நம்ம டைரக்டா நமக்கு ஐஸ்வர்யா ராய் தானே வருவாங்க மைண்ட்ல. சோ அப்படிதான் போகும். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த எது கூடயாவது நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அது எது கூட வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்டு கூட ரிலேட் பண்ணிக்கலாம், அது கூட ரிலேட் பண்ணி எப்படி வேணா ரிலேட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க அப்படியே ஜாலியாவே. ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கவே தேவையில்லை. ஓகேவா? இது ஒன்றும் அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது. இன்னொன்னு, கண்டிப்பா கொஸ்டின் வந்து சிம்பிளா தான் இருக்கும். இதை விட பெரிய விஷயம், உங்களை டஃப்பான கொஸ்டினை கேட்டு தப்பு பண்ண வைக்கிறத விட சிம்பிளான கொஸ்டின் கேட்டா நீங்களே தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல நமக்கு ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அதை நாம தான் சந்தேகப்படணும். என்னடா இது நமக்கே தெரிஞ்ச மாதிரி ஒன்று வந்துருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அதை ஒரு கொஸ்டினை ஒரு தடவை படிக்கணும். படிச்சு பார்த்துட்டு அது சரியான்றத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதணும். பதட்டத்துல ரொம்ப. அதே மாதிரி முதல்ல ஒரு 5 கொஸ்டின் நமக்கு தெரியாதாவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல, ஐயோ கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னு நினைச்ச கூடாது. மேபி 2-3 பேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது 10 கொஸ்டின் இருக்கும், அதுக்காக டிப்ரெஸ் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி 10 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சுன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிடக்கூடாது. எல்லாமே நம்ம எழுதுறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டினை படிக்கும் போதும் ஃப்ரெஷ் மைண்டா அப்ரோச் பண்ணணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், அதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும், அவ்வளவுதான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், அதுக்கு என்ன ஆன்சர். ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃப்ரெஷ் மைண்டடா அப்ரோச் பண்ணணும். இன்னொன்னு, நிறைய பேர் ஒரு சில பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணே வருவாங்க, புள்ளி வச்சுனே வருவாங்க, ஆப்ஷன்ல கடைசி 10 நிமிஷத்துல ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா கடைசி 10 நிமிஷம்ன்றது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பிரைம் டைம் மாதிரி. அந்த பதட்டத்துல ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்க மாத்தி ஷேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே லைனா மாத்தி ஷேட் பண்றீங்க. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. இன்னொன்னு, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் கொஸ்டினை கடைசியா போடுங்க. இல்ல நான் மேக்ஸ்ல புலி, நான் போட்டு தான் தீருவேன் அப்படின்னாலும் போடலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா மேக்ஸ் கொஸ்டின் எப்பயுமே நம்மள சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணிட்டோம். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு தெரிஞ்ச சம்பதானே, இது ஏன் ஆன்சர் வரலன்ட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே கொஸ்டின்ல ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கே தெரியாது டைம் போறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அந்த 15 நிமிஷத்துல வேற ஒரு 10 கொஸ்டினை படிச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் எழுதிருக்கலாம். சோ அதனால மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்டா அட்டன் பண்ணுங்க, மற்ற கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ரீவியஸா பாருங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். இந்த கொசுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நடத்தின வரைக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா படிங்க. ஓகேவா? அப்படியா? இத்தனை நாள் இல்லையா? இல்லையா, கொசு வரும்னு அழகா சொன்னாங்களே ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க. தெரிஞ்சுக்கலையா?